Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय
जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर நம்ம எல்லாருமே மரணம் தான் நம்ம லைஃபோட எண்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதான் இல்லை, ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏம்மா அனுஷா, தெய்வத்தின் குரல் எல்லா பாகத்தையும் படித்தேன்னு சொன்னியே. தெய்வத்தின் குரல் நான் படித்தது நாலேஜ்க்காக, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இல்லை. இந்த பாருமா, பாரதி பண்ண மாதிரி நீங்களும் சங்கரனை சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் ஈடுபடுத்திடுங்க. புரியறது தாத்தா. சந்துருட்ட சொன்னதே தான் உங்கள்கிட்டே சொல்கிறேன். கிவ் மீ சம் மோர் டைம் டு திங்க். பெரியவா சரணம். பெரியவா சரணம். வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுது. ஆனா பிரதானமான ஒருத்தரோட தான் இங்க வந்திருக்கேன். அவர் ஐஷன் வரலாமோனோ உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு எல்லாம் இந்த தடவை கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் அவசியம் உங்க கூட இருக்கணும். ஒரு நிமிஷம். இந்த தடவை போனா யாரா அழிச்சுட்டு வந்திருக்கா? ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு முறையும் வரும்போதும் வெறும் கையோடவே வரேன். அதான் இந்த தடவை பிள்ளையாரோட வந்திருக்கேன். இந்தாங்கோ, வாங்கிங்கோ. எதுக்கு போனா இதெல்லாம்? என்ன அப்படி கேக்குறேன்? நீங்க எடுத்துட்டு இருக்கிற பொறுப்பு யஜ்ஞம் மாதிரி. தெய்வத்தின் குரலை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க போறேன். அதான் பிள்ளையார வேண்டிட்டு ஆரம்பிக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். மகா பெரியவாளே சொல்லிருக்கா, எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார வேண்டிட்டு ஆரம்பிக்கணும்னு. ஒரு போஸ்ட் கார்டு எழுதணும்னா கூட நாம பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தானே ஆரம்பிக்கிறோம். விக்னம் இல்லாம நம்மளுடைய பிரார்த்தனை பூர்த்தி ஆகிறதுக்கு மகா கணபதிய அவசியம் ஸ்மரிக்கணும், சோஸ்திரம் பண்ணணும். கரெக்ட், சரியா சொன்னேன். விட்டா பிள்ளையார் மகிமைன்னு படபடன்னு அடிக்கிட்டு போயிடுவார் போல இருக்கு. நேக்கு பேசுறதுக்கு ஒரு டாபிக் கிடைச்சா நான் விடுவேனா? பிள்ளையாரோட தும்பிக்க நுனி வளைஞ்சு சுருண்டிருக்கிறதுனாலதான் அவருக்கு வக்கரத்துண்டர்னு பேரு. சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரனோட ஜேஷ்ட குமாரரான மகா கணபதி தர்ம பிரச்சாரம் பண்றதுக்காக வியாசருக்கு குமாஸ்தாவா தன்னை குறைச்சுண்டு மகாபாரதத்தை எழுதினார். அழுக்காம சலிக்காம லட்ச ஸ்லோகங்கள் எழுதின சுவாமி மகா கணபதி தான். அதனால நீங்க இந்த மகா கணபதி விக்கிரகத்தை வச்சு பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சேன்னா எல்லா சக்தியும் உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிடும். இதை இங்க வச்சிட்டுமா? ஒரு விஷயத்த இவ்ளோ வேகமா விஸ்தாரமா உங்களை தவிர வேற யாராலையும் சொல்ல முடியாது போனா. தேங்க்ஸ் a lot. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பிரவச்சனத்தை ஆரம்பிக்கட்டுமா? ஒரு நிமிஷம் சார். சார் சார் ஏன் சார் டல்லா இருக்கேள்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லன்னு வாய் மட்டும்தான் சொல்றது, முகம் காட்டி கொடுக்கறதே. சரி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, வயசானாலே இந்த எண்ணங்கள்லாம் வந்துடுறது. என்ன ஆத்ம விசாரமா? சுமாரியா, நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன சார், என்ன டென்ஷன் உங்களுக்கு? உங்களுக்கு தான் எல்லா வசதியும் இருக்கு. மாசம் ஒரு ட்ரிப் இங்கே வரையில், ரெகுலரா ஸ்ரீமடத்துக்கும் ஒரிக்கைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன்.
இப்படி எல்லாமே நன்னா தானே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே இந்த பயம் போகணுங்கிறதுக்காக தான். சுவாமி, இப்போ உங்களுக்கு என்ன பயம்? வேற என்ன, மரண பயம்தான். என்ன சார் சொல்றேன்? இல்லம்மா, வயசாக எனக்கு இந்த பயம் வந்துடுறது. இது எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாருக்கும் அப்படி யாருதான்னு எனக்கே தெரியல. ஒரு பயம் வந்து என் மனசை ஆக்கிரமிச்சுடுறது. வயசாறதுனால உங்களுக்கு மரண பயம்னு சொல்றேன். சில பேருக்கு பயத்தினாலே மரணம் வந்துடுறது. அதுவே சில பேருக்கு சூசைடல் டெண்டன்சியை ஏற்படுத்துறது. இன்ஃபேக்ட் நம்ம பேப்பர்லலாம் கூட படிக்கிறோம் இல்லையா, அதாவது தனக்கு வரப்போற ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியாம தன்னோட வாழ்க்கைய முடிச்சுன்றா, தற்கொலை பண்ணிக்கிறா. அதனால கூட இருக்கிறவாளுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்னு அவ யோசிக்கிறதே இல்ல. நீ சொல்றது வாஸ்தவம் தான். எனக்கும் இந்த மாதிரி எண்ணம் வரதுண்டு. ஏண்டா உயிரோடு வாழறோன்னு. இந்த உடம்பு இருக்கிறதால தான் இந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் பட வேண்டியிருக்கு. ஒரேடியா செத்து போயிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஏம்மா சிரிக்கிற? இல்ல, சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். இன்னைக்கு காத்தால தான் தெய்வத்தின் குரல்ல இத பத்தி படிச்சேன். எதை பத்தி படிச்சுட்டு இருந்த? இந்த மரணத்தை பத்தியும் மரண பயத்தை பத்தியும் பெரியவா சொல்லியிருக்கா. பெரியவா டச் பண்ணாத டாபிக்கே கிடையாது. இத பத்தி தெய்வத்தின் குரல் 4வது பாகம் 603ஆம் பக்கத்துல பெரியவா சொன்னதை இப்ப நான் படிக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சார், இந்த மரண பயம் உயிரை போக்கிக்கிறது, இத பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்கான்னு நான் இப்ப படிக்கிறேன். பெரியவாளே உபதேசம் பண்றதா நினைச்சு கேட்டுக்கோங்க. சரி, இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே ஆசை ஏற்படுறது. ஆசையால துன்பப்படுறது, துன்பப்படுத்துறது. ஆசையால பயப்படுறது, பயப்படுத்துறது. அவமானத்துக்கு ஆளாகிறது, அவமானத்துக்கு ஆளாக்குறது. இதெல்லாம் எப்பவுமே இந்த உடம்பு உள்ளவரை தானே. செத்து போனவாளுக்கு துன்பம் உண்டா, பயம் உண்டா, அவமானம் உண்டா அப்படின்னு நினைச்சு மரணத்துக்கு வேண்டிக்கலாமா? குளங்கொட்டையில் விழலாமா? ஜான் கைட்ட தேடிக்கலாமா? அது தப்பு இல்லை. இது சொல்யூஷன், தீர்வு இல்லை. செத்து போனவாளுக்கு ஆசையோ அதனால ஏற்படுற பயம், அழுக, அவமானம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறது தப்பு. அப்படி போனவா ஒரே அடியாக போய்டுறது இல்லை. உயிரோடு இருக்கிறப்போ பலவிதமான ஆசைகளுக்கு உட்பட்டு அவள் பண்ணின பாவங்களை உடம்பு போனதுக்கப்புறம் நரகாதி லோகங்களை அனுபவிச்சுட்டு பாக்கி அனுபவிக்க இந்த லோகத்துக்கு அவள் வந்துட்டு தான் இருக்கா. அதாவது அந்த உடம்பு தான் போச்சு, ஆனால் வேற உடம்பு வந்துடுறது. அது மனுஷ உடம்பாவே இருந்து மறுபடியும் ஆசைகள் பட்டு அவஸ்தைகளை தேடிக்கலாம். இல்லை ஒரு மாட்டோட உடம்பா இருந்து ஏற்கால அவதிப்படலாம். குதிரையோட உடம்பாகி வண்டி பாரத்தை இழுத்துட்டு ஓடலாம். ஆக உடம்பு அதனால் வர துன்பம் ரெண்டுத்தையும் சாகரத்தினால போக்கிக்க முடியாது. அதுலேயும் தற்கொலையால் சாவத்தடிக்கிறது பிராணஹத்தி. இதுவே பெரிய பாவமாக சேர்ந்து இதற்காக வேற மகா கஷ்டமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். தற்காலத்தில் சிலர் பெரிய தப்பு காரியம் பண்ணி பிடிபட்டு விடுவோம் என்கிற ஸ்திதி உண்டானாலோ அல்லது சகிக்க முடியாத பெரிய துக்கம் ஏதாவது ஏற்பட்டாலோ ரிவால்வரை எடுத்து தங்களையே சுட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் சம்சாரத்தால் உண்டாகும் தீமைகளையும் துக்கங்களையும் போக்கிக் கொள்ள இது ஒரு வழியாகுமா என்றால் ஆகாது. ஸ்தூல சரீரத்தை அழித்து கொண்டாலும் அப்புறம் சூக்ஷ்மமாக ஏதோ ஒரு மாதிரியான மற்றொரு சரீரம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் பண்ணின காரியமும் எண்ணிய எண்ணமும் எல்லாவற்றுக்கும் காரணமாகவும் அவற்றை அனுபவித்த ஒன்றாகவும் சாவு வரை அனுபவித்தும் தீர்க்காமல் இன்னும் பாக்கி நிற்கும். அனுபவத்தை அடையிறதுக்காகவும் எண்ணிய எண்ணங்களோட போக்குகள் மறுபடியும்
அப்படியே எண்ணெய் வைக்கிற விதத்துல வேர் கொண்டு சாஸ்வதமா பிடிச்சுக்கிறதுனாலையும் அந்த கரணம் அப்படிங்கிற ரூபமா அந்த மற்றொரு சரீரம் இருந்துட்டு இருக்கும். தற்கொலையால் ஸ்தூல சரீரத்தை போக்கிக் கொண்ட பிற்பாடும் அந்த சரீரத்தோடு சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். நாமாக சூசைட் பண்ணி போக்கிக் கொள்ளாமல் தானாக உயிர் போனால் ஜீவனின் சூக்ஷ்ம சரீரம் நரகம் அல்லது ஸ்வர்க்கத்தில் கர்ம பலனை ஓரளவுக்கு அனுபவித்துவிட்டு பாக்கியை அனுபவிக்க பூலோகத்திலேயே 84 லட்சம் யோனி பேதம் என்னும் உயிரினங்களில் எதுவோ ஒன்றாக பிறக்கிறது. சூசைட் பண்ணிக்கொண்டவனின் ஆவியோ நரகத்தில் உள்ளதை விட கஷ்டமான அவஸ்தைகளை ஆத்மஹத்தி பாபத்துக்காக இந்த லோகத்திலேயே அலையாய் அலைந்து அனுபவிக்க வேண்டும். நரகம் அல்லது ஸ்வர்க்கம், அப்புறம் மறுபடி பூமி என்பதற்கு முந்தி பேயாய் அலைவது என்று சொல்கிறோமே, அப்படி ஒரே தவிப்புடன் அலைய வேண்டும். அந்த ரூபத்தில் பசி, தாகம் முதலானவற்றை பூர்த்தி பண்ணிக்கொள்ள முடியாமல் எவராவது ஒருத்தருடைய உடம்பை பிடித்து ஆட்டி வைத்துக்கொண்டு இந்த பாபத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். வேப்பிலையால் வீறு வீறு என்று அடிவாங்க வேண்டும். இத்தோட நிற்காது, மறுபடியும் ஜென்மா வரும். எந்த தப்பு வெளிவந்துடுமோன்னு நினைச்சுட்டு பயந்து தற்கொலை பண்ணிட்டானோ, இல்ல எந்த தோல்வியை தாங்க முடியாம சுட்டுண்டானோ, இல்ல எந்த வியாதி வைக்க கட்டுப்படுத்த முடியாம விஷத்தை சாப்பிட்டானோ, அந்த தப்பு மாதிரியே ஒன்று அடுத்த ஜென்மாவில் அம்பலமாகி அவன் மானம் போகத்தான் போகும். இல்லைன்னா அதே மாதிரி தோல்வி அப்ப ஏற்படத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த வியாதி உபாதை இதெல்லாமும் படத்தான் செய்யும். அதனால தற்கொலை மூலமா எதுலேருந்து ஒருத்தன் தப்பிக்கணும்னு நினைக்கிறானோ அதுலேருந்து தப்பிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. இதோட கூட குட்டி போட்டுண்டு தற்கொலைக்கு தண்டனையா ஆவி ரூபத்துல அநேக அவஸ்தைகள். இதனால எல்லாம் தான் ஆத்மஹத்தி பெரிய பாப்பம்னு தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த கால சட்டப்படி கூட அதை குத்தம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. பட வேண்டிய கஷ்டங்களோட வேப்பல அடியும் வாங்கிக்கிறது தான் மிச்சம். ஒரு விதத்தில் பார்த்தால் இயற்கை மரணத்துக்கு அப்புறம் புனர்ஜன்மா ஏற்பட்டு மறு உடம்பு வருவது கூட அடிவாங்குவதற்காகத்தான். சாத்வீக தண்டனை அதிகமாகிவிட்ட இக்கால சட்டமுறை அமலுக்கு வருவதற்கு முன்பெல்லாம் குற்றவாளிகளுக்கு இத்தனை கசையடி என்று தண்டனை விதிப்பார்கள், கட்டி வைத்து அடிப்பார்கள். நானும் கொஞ்சம் படிக்கலாமா? தாராளமா. ஆனா படபடன் படிக்கக்கூடாது, மடமடன் படிக்கக்கூடாது. இந்தாங்கோ. பெரிய குற்றங்களுக்கு தரும் அத்தனை கசியடியையும் குற்றவாளியால் ஒரே சமயத்தில் தாங்கிக் கொள்ள முடியாது. நடுவிலே மூர்ச்சை போட்டுவிடும் அல்லது உயிரே போய்விடும். அப்படியாவதற்கு விடக்கூடாது. ஒவ்வொரு கசியடியையும் அவர் அனுபவித்து கஷ்டப்பட வேண்டும். அப்போதுதான் தண்டனை பெற்றதாகும் என்ற அபிப்பிராயம் அப்போது நியாய பரிபாலனமாக நினைக்கப்பட்டது. அதனால் என்ன பண்ணுவார்கள் என்றால், பக்கத்தில் ஒரு வைத்தியரை வைத்துக்கொண்டு அடிக்க ஆரம்பிப்பார்கள். அவர் குற்றவாளியை அவ்வப்போது பரிசித்துக் கொண்டே இருப்பார். ஏதோ ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் ஸ்மரணையோட வலியை அனுபவிக்க முடியாது என்றாலோ, பிராணம் போய்விடும் என்று அவருக்கு தெரிந்தாலோ, உடனே இதோடு இன்றைக்கு போதும், நாளைக்கு அப்புறம் மீந்தால் அதன் பின் வரும் நாட்களில் பாக்கி அடி கொடுக்கலாம் என்று சொல்லுவார். அப்படியே நிறுத்திவிடுவார்கள். அப்புறம் குற்றவாளிக்கு ஆகாரம் போடுவார்கள். நல்ல ஆகாரமாவே போடுவார்கள். அப்போதுதானே அடிவாங்க சக்தி இருக்கும். அப்புறம் நன்றாக தூங்கவும் பண்ணுவார்கள். இந்த உபச்சாரம் எல்லாம் மறுபடியும் தண்டனை தருவதற்காகத்தானே. மறுநாள் மறுபடியும் பூஜை ஆரம்பித்து விடுவார்கள். இந்த மாதிரி தான் நாம பண்ண பாவங்களை அனுபவிக்க உடம்ப கொடுத்து
கஷ்டங்கள் அப்படிங்கிற கசையடிய பகவான் கொடுக்கறார். இந்த உடம்பு இதுக்கு மேல தாங்காது அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ மரணத்தை அனுப்பிச்சு வச்சுடுறார். தற்காலிகமா தூங்க பண்ணிடுறார். குற்றவாளிக்கு ஆகாரத்தை போட்டு போஷிப்பு பண்ணி மறுபடியும் தண்டனை வாங்குறதுக்கு திராணி உண்டாக்குற மாதிரி நமக்கு பாலியத்தை வச்சிருக்கார் பகவான். அப்புறம் மறுபடியும் கஷ்ட கசையடி ஆரம்பிச்சுடுறது. ரொம்ப வசந்தாலும் வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற ஆனந்தம் வேப்பம்பழ தித்திப்பு தான். வேப்பங்காயை விட வேப்பம்பழத்துக்கு தித்திப்புண்டு என்பது வாஸ்தவம்தான். ஆனால் அது மாம்பழத்தின் தித்திப்பாக முடியுமா? ராஜான்னா இந்த லோகத்து ராஜா இல்ல. அவனுக்குள்ள ஆசையும் தொல்லையும் நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் சொல்ற ராஜா தொல்லை கிட்டக்கையே வராத சாஸ்வத சாந்தத்துடைய ராஜா. கரையான் புற்று வைக்கிறது, அதை உடைக்கிறோம். அடுத்த வாரம் பார்த்தால் அது மறுபடியும் முளைத்திருக்கிறது, மறுபடியும் தட்டி விடுகிறோம். அதற்கப்புறம் சில நாள் போனால் மறுபடியும் புற்று கிளம்பித்தானே இருக்கிறது. இதற்கு முடிவு எப்படி? மகா